நான் கூட அடிக்கடி சொல்வேன், மற்ற ஊர்களுக்கு சென்றால் நாங்கள் பைகளைத்தான் வைத்து விட்டு விடுவோம், திருச்சிக்கு வந்தால் கைகளை கூட கலத்தி வைத்து விட்டு விடுவோம். ஆனால் இந்த கூட்டத்திலேயே அதிகமாக புன்னகை பூத்தவர் யார்? இந்த இளைஞர் புன்னகை பூத்துக் கொண்டே இருக்கிறார் பார்த்தால் அப்பதான் தெரிந்தது அவர்தான் இவருடைய கணவர் என்று. சின்ன அண்ணாமலை எழுதுகிறார், என்னுடைய முதல் பேச்சிற்கு பார்வையாளராக இருந்தது ஒரே ஒரு சிறுவன் தான், யாருமே கிடையாது. இருந்தாலும் பேச வேண்டுமே என்று பேசி முடித்துவிட்டு அந்த சிறுவனை பாராட்டினேன். நீயாவது என் பேச்சை கேட்பதற்கு அமர்ந்திருந்தாயே என்று. அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அந்த பெஞ்சு, அது எங்க வீட்டிலிருந்து எடுத்துட்டு வந்தது, அதை எடுத்துட்டு போறதுக்காக நான் உட்கார்ந்துருக்கிறேன். அதிலே நான் ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறேன். எந்த வார்த்தையில் முடிக்க சொல்கிறீர்களோ அந்த வார்த்தையில் கவிதையை முடிக்கிறேன். கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, சரி செருப்புன்னு ஆரம்பிச்சு விளக்குமாறுன்னு முடிட்டு இருக்காரு. செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மறுப்புக்கு தண்டேன் ஒளிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே. இத போய் நீ அவன்கிட்ட விளக்கு. கங்கையாறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர், தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு, உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. வழமை போல் தன்னுடைய சிறப்பான மாதாந்திர கூட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் புகழ்மிக்க நகைச்சுவை மன்றத்தில் ஒன்றாக தன்னை வளர்த்திருக்கின்ற இந்த திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றத்தினுடைய எல்லாமுமாக இருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் ஐயா சிவகுருநாதன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா லால்குடி சீதாராமன் அவர்களே, நிகழ்ச்சியில் மிக அற்புதமான ஓர் உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரி பல் மருத்துவர் வைஷ்ணவி அவர்களே, நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு கவிஞர் லால்குடி இளஞ்சென்னி அவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற பல பெரியவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் நான் இந்த மாலை நேரத்தில் பணிவோடு வணங்கிக் கொள்கிறேன். உண்மையிலேயே பொதுவாக ஒரு அரங்கத்திலே நான் சொல்லுவேன், ஒரு மருத்துவர் பேசிய பிறகு நாம் பேசவே கூடாது என்று. ஏனென்றால் அரங்கத்தில் இருக்கின்ற அத்துணை பேரையும் அச்சத்தில் உறைய வைத்து விடுவார்கள். ஒருவேளை எனக்கு பல்வலி அதனால்தான் வந்திருக்குமோ, இதனால்தான் இப்படி நேர்ந்திருக்கிறதோ என்கிற எண்ணத்திற்குள்ளேயே நாம் சிக்கி திணறி விடுவோம். நம்ம அதிலும் நம்ம சித்த மருத்துவர் இருக்கிறாரே சிவராமன் கூட்டத்திலெல்லாம் அவர் பேசிய பிறகு யாரும் பேச முடியாது. எல்லோரு மனதிலும் அப்படி ஒரு பயம் வந்துவிடும். அதை சாப்பிட்டனால வந்ததா, இதை சாப்பிட்டனால அப்படி ஒரு பயம். அதே மாதிரி ஆனால் அவையெல்லாம் தேவையான கருத்துக்கள். இந்த சமூகத்திற்கு இப்பொழுது நான் ஒரு மணி நேரம் பேச போகிறேன், அவர் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் பேசிய அந்த அரை மணி நேர பேச்சுத்தான் உங்கள் அத்தனை பேருக்கும் தேவையான கருத்துக்கள் அடங்கிய பேச்சாக இருக்கும். அது முடிவிலே உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உரை, நண்பர் சிவகுரு சொன்னதைப் போல ஒரு அற்புதமான பேச்சாளர் திருச்சிக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். உண்மையிலேயே குரு பார்வை கோடி நன்மை, அதிலும் சிவகுரு பார்வை கிடைத்தால் சொல்லவே வேண்டாம். நான் கூட அடிக்கடி சொல்வேன், மற்ற ஊர்களுக்கு சென்றால் நாங்கள் பைகளைத்தான் வைத்து விட்டு விடுவோம், திருச்சிக்கு வந்தால் கைகளை கூட கலற்றி வைத்து விட்டு வருவோம். அந்த அளவிற்கு நமக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியவர், ஒரு இலக்கிய உலகத்தில் இன்று ஒரு முக்கியமான நபராக தமிழ்நாட்டில் வரவரக்கூடிய அன்பு நண்பர் சிவகுருநாதன் சொன்னதைப் போல ஒரு அற்புதமான உரையை கேட்ட வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே அவர் பெற்றோரும் சரி,
ஆனால் இந்த கூட்டத்திலேயே அதிகமாக புன்னகை பூத்தவர் யார்? இந்த இளைஞர் புன்னகை பூத்து கொண்டே இருக்கிறார் பார்த்தால் அப்போதான் தெரிந்தது அவர்தான் இவருடைய கணவர் என்று. ஆக உண்மையிலேயே அந்த குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, அரங்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் தன்னுடைய உரையால் கட்டி போட்ட வைஷ்ணவி அவர்களுக்கு நானும் நன்றி சொல்கிறேன். முதலிலே வருகின்ற பொழுது கூட்டம் மிக குறைவாக இருந்தது. அவர் சொன்னதைப் போல நானும் நினைத்து கொண்டே வந்தேன், இவ்வளவு குறைவாக இருக்கிறதே என்று. ஆனால் நண்பர் சிவகுரு சொன்னதைப் போல அதை பார்த்தெல்லாம் நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டின் பிரபலமான பேச்சாளராக ஒரு காலத்தில் தன்னை நிலைநிறுத்தியவர் சின்ன அண்ணாமலை. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், பெரியவர்களுக்கு அதிக நிறைய தெரிந்திருக்கும். ஒரு நல்ல நகைச்சுவை பேச்சாளர். அவர் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதிலே அவருடைய ஒரு கூட்டத்தை பற்றி எழுதியிருப்பார். காரைக்குடியிலே அப்பொழுதெல்லாம் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு கூட்டம், அவர் சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்காக வருகிறார். ஒருவர் கூட இல்லை. மைக் இருக்கிறது, ஒரு பெஞ்ச் இருக்கிறது. அந்த பெஞ்சு மேல் நின்று தான் பேச வேண்டும். எதிரே ஒரே ஒரு சிறுவன் தான் உட்கார்ந்திருந்தாராம். வீட்டை விட்டு யாரும் வெளியே வரவில்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன அண்ணாமலை எழுதுகிறார், என்னுடைய முதல் பேச்சிற்கு பார்வையாளராக இருந்தது ஒரே ஒரு சிறுவன் தான், யாருமே கிடையாது. இருந்தாலும் பேச வேண்டுமே என்று பேசி முடித்துவிட்டு அந்த சிறுவனை பாராட்டினேன். நீயாவது என் பேச்சை கேட்பதற்கு அமர்ந்திருந்தாயே என்று. அவன் சொன்னான், அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறீர்களே அந்த பெஞ்சு, அது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஏன்னா அவருக்கே அந்த நிலைமை. சின்ன அண்ணாமலையுடைய திறமையெல்லாம் நீங்கள் கூட தெரிந்திருப்பீர்கள். அவருக்கும் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் நடந்த ஒரு பெரிய போட்டி என்று கூட சொல்லலாம், ஒரு பந்தயம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் அவரும் நம்முடைய மகாத்மா காந்தி சுடப்பட்டு 30 நாட்கள் பிரார்த்தனை கூட்டம் சென்னை தியாகராய நகரிலே இருக்கிற தக்கர் பாபா வித்யாலயத்தில் நடந்தது. 30 நாளும் நடந்தது. அந்த 30வது நாள் பேசியவர்கள், அது சிறப்பு கூட்டமாக நடத்தப்பட்டிருக்கிறது. பேசியவர்கள் நகைச்சுவை பேச்சாளர் சின்ன அண்ணாமலையும் அந்த காலகட்டத்திலே கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும். இந்த 2 பேரும் தான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறார்கள். 2 பேரும் ஒரே காரில் தான் போயிருக்காங்க. காரில் போகும்போது சின்ன அண்ணாமலையிடம் கலைவாணர் சொன்னாராம், அண்ணாமலை கூட்டத்தில் இன்று நான் முதலில் பேசிவிடட்டுமா என்று. அவர் சொன்னாரா, அண்ணாமலையை பேசுங்களேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம், நான் முதல்ல பேசி நீங்கள் 2வது பேசுனா என்ன ஆகும் தெரியுமான்னு. என்ன ஆகும்? நான் பேசணுன்னா என் பேச்சை கேட்டோன்னா கூட்டத்திலலாம் எந்திரிச்சு போயிடுவாங்கங்க, நீங்கள் வெறும் நாற்காலியை பார்த்து தான் பேசணும் அப்படின்னாராம். சின்ன அண்ணாமலை சொன்னாராம், அதெல்லாம் கிடையாதுங்க, என் பேச்சை கேட்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க. கலைவாணர் சொன்னாராம், பந்தயம் கட்டுவோமா? பந்தயம் ரைட், எவ்வளவு? 1000 ரூபா பந்தயம். 1940 1000 ரூபாய்க்கு டி நகரே வாங்கிடலாம். 1000 ரூபா பந்தயம் கட்டியிருக்காரு சின்ன அண்ணாமலைகிட்ட என்எஸ் கிருஷ்ணன். அவர் சொல்லியிருக்காரு, நான் பேசி எனக்கு அப்புறம் நீங்கள் பேசுங்க, 1/2 மணி நேரம் பேசணும், கூட்டத்தில் யாருமே எந்திரிக்கக்கூடாது, 1/2 மணி நேரம் பேசிடும், 1000 ரூபா பந்தயம் இருக்காரு. 2 பேரும் கூட்டத்துக்கு போயிட்டாங்க. பிரின்சிபால் பள்ளியினுடைய முதல்வர் முதல்ல சின்ன அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காரு. என்னென்னா சிறப்பான பேச்சாளர், அதற்கு பிறகு பேச வேண்டும், புகழ்மிக்க என்எஸ் கிருஷ்ணன். அவர் பேர் முதல்ல சின்ன அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காரு. என்எஸ் கிருஷ்ணன் இல்லை, நான் முதல்ல பேசிடுறேன் என்று சொல்லி முதலில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் பேசியிருக்கார். பேசி முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டார். உடனே சின்ன அண்ணாமலை அப்படியே வந்தாராம். அவர் பேசி முடிகிறதுக்கு முன்னாடி முடிக்கிறார். முடிச்சோன்னே அங்கேருந்து வேகமாக சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது, சங்கநாதம் கேட்குது, சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குதுன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். கலைவாணர் போய் உட்கார்றாரு. இந்த பாட்டை மறுபடி சின்ன அண்ணாமலை பாடுகிறார். கூட்டத்தினரும் அந்த பாட்டை பாட ஆரம்பித்திருக்கிறார்கள். சங்கநாதம் கேட்குது, சங்கநாதம் கேட்குதுன்னு அவங்களும் பாடியிருக்காங்க. 10 நிமிஷம் அந்த பாட்டை பாடியிருக்காரு. பாடி முடித்த உடனே சின்ன அண்ணாமலை கூட்டத்தினரை பார்த்து சொன்னாராம், அன்பர்களே, நீங்களும் நானும் அண்ணல் காந்தியின் பக்தர்கள். காந்தியை போலவே நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோமா? செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரகுபதி ராகவ ராஜாராம் அது ஒரு 10 நிமிஷம் அந்த பாட்டை பாடி பிரார்த்தனை பண்ணியிருக்கார். 20 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா இன்னொரு 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. உடனே அங்குதான் சின்ன அண்ணாமலையுடைய திறமையை பார்க்க வேண்டும். அவர் சொன்னாராம் கூட்டத்தினரை பார்த்து, அன்பர்களே, நானும் உங்கள் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனும் ஒரே காரில் தான் வந்தோம். காரில் கொண்டிருக்கின்ற பொழுது கலைவாணர் சொன்னார், அண்ணாமலை, இன்று கூட்டத்தில் நான் முதலில் பேசிவிடுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் முதலில் பேசுங்கள், அதற்கு பிறகு நான் பேசுகிறேன் என்று சொன்னார். எதற்கு என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் பேசிவிட்டு அதை தான் சொன்னதாக சொன்னார். நான் கூட்டத்திலே 2 பேரும் ஒன்றாக காரிலே கொண்டிருந்தோம். நான் என்எஸ் கிருஷ்ணனிடம் சொன்னேன். சின்ன அண்ணாமலை மாற்றி சொல்கிறார். நான் என்எஸ் கிருஷ்ணனிடம் கலைவாணரிடம் சொன்னேன், ஐயா, கூட்டத்தில் நான் முதலில் பேசுகிறேன்,
எனக்கு பிறகு நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னேன். அதற்கு கலைவாணர் கேட்டார், ஏன் நீங்கள் முதலில் பேச வேண்டும், நான் இரண்டாவது பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், நீங்கள் முதலில் பேசினால் உங்கள் பேச்சை முடித்ததும் மக்களெல்லாம் எழுந்து போய்விடுவார்கள், என் பேச்சை கேட்பதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு உங்கள் கலைவாணர் என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணாமலை, இன்று வருகிற எல்லோரும், இந்த கூட்டத்திற்கு வருகிற எல்லோரும் உங்களுக்காகவோ எனக்காகவோ வரவில்லை, எல்லோரும் அண்ணல் காந்திக்காக வருகிறார்கள். அதனால் எனக்கு பிறகு நீங்கள் பேசினாலும் உங்கள் பேச்சை கேட்பதற்கு மக்கள் உட்கார்ந்திருப்பார்கள் என்று கலைவாணர் சொன்னார். உங்கள் கலைவாணர் சொன்னதைப் போல நான் பேசி முடிக்கிற வரை நீங்களெல்லாம் உட்கார்ந்திருப்பீர்களா என்று கேட்டவுடன் மக்கள் உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னார்களாம். உடனே கலைவாணர் வேக வேகமாக வந்து மைக் அருகிலே வந்து, இல்லை, சின்ன அண்ணாமலை மாற்றி சொல்கிறார், நான் தான் காரிலே வருகின்ற பொழுது சொன்னேன், எனக்கு பிறகு நீங்கள் பேசினால் உங்கள் பேச்சை கேட்பதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். அவர் அதை அருமையாக மாற்றி சொல்லிவிட்டார். வேறொன்றும் இல்லை, யாருக்குமே தலைக்கணம் வரக்கூடாது என்று மறைந்த பிறகு மகாத்மா இன்று எனக்கு பாடம் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னார். ஒரு கூட்டத்தில் எப்படி 1000 ரூபாயை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சின்ன அண்ணாமலை அதை பள்ளிக்கே அந்த நன்கொடையாக கொடுத்து விட்டாராம். அதை சின்னம், அது முக்கியமான செய்தி. ஆக ஒரு கூட்டம் என்பதற்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஏதோ சொல்ல வந்தீங்க. உண்மை. ஆக ஒரு கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அவர் திருச்சியிலிருந்து, அவர் ரயிலில், அந்த புத்தகத்தில் பல செய்திகள், திருச்சியிலிருந்து அவர் சொன்னார், நான் பேரறிஞர் அண்ணாவை பல கூட்டங்களிலே விமர்சித்து பேசியிருக்கிறேன். திருச்சியிலிருந்து நான் சென்னைக்கு செல்கின்ற நேரம் அண்ணா அந்த முதல்வர் அமர்ந்திருக்கிறார். என்னை அந்த ரயில் பெட்டியை தாண்டி நான் போவதை முதல்வர் பார்த்து விட்டார், அண்ணா பார்த்து விட்டார். உடனே நான் சென்றதும் சின்ன அண்ணாமலையை கூப்பிடுங்கள் என்று சொன்னார். அண்ணா இருக்கிற பெட்டியிலே நான் ஏறிக்கொண்டேன். அண்ணா முதலிலே கேட்டார், நீங்கள் டிக்கெட் வாங்கி விட்டீர்களா என்று கேட்டார். ஆமாம், டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டபொழுது சொன்னார், எங்கள் சில உடன்பிறப்புகள் முதல்வர் வண்டியில்லாத பெட்டியில் தானே பயணம் செய்கிறோம், நமக்கு எதற்கு டிக்கெட் என்று வாங்காமலே சிலர் வந்து விடுகிறார்கள், அதற்காகத்தான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா அவரோடு பேசி கொண்டிருந்ததை எல்லாம் சொன்னார். கடைசியில் அந்த அத்தியாயத்தை முடிக்கின்ற பொழுது காலையிலே இருவரும் செங்கல்பட்டிலே டிஃபன் சாப்பிட்டிருக்கிறார்கள். ரயில் அவ்வளவு வேகமாக அந்த காலத்தில் போயிருக்கிறது என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. அவர் எனக்கு டிஃபன் முதல்வர் அண்ணாவே பரிமாறினார் செங்கல்பட்டிலே. என்னை அவர் எழுதுகிறார், எழும்பூர் ரயில் நிலையத்தில் நான் இறங்கி செல்கின்ற பொழுது அண்ணாவை பற்றி என் மனதிலே நான் எண்ணிக்கொண்டிருந்த பல விஷயங்கள் மறைந்து போய்விட்டன, அண்ணா என் மனதில் உயர்ந்து நின்றார் என்று சின்ன அண்ணாமலை அந்த அத்தியாயத்தை முடித்திருப்பார் அந்த புத்தகத்திலே. ஆக எனக்கு கூட்டம் வரவில்லை என்று சொன்னவுடன் எனக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவிற்கு வந்தன. இப்பொழுது நான் தலைப்பிற்குள் வரலாம் என்று கருதுகிறேன். கை நிறைய கவிதைகள் என்று ஒரு தலைப்பு. உண்மையிலேயே நினைத்து பார்க்கிறேன், கவிதை, நீங்கள் இலக்கியத்தின் பல படைப்புகள், இயல் தமிழில் அது ஒரு பிரிவாக இருந்தாலும் கவிதைக்கு ஈடாக இணையாக எதையுமே சொல்ல முடியாது. நினைத்து பாருங்கள், ஒரு பொறியாளர் தன்னுடைய மகனை பொறியாளராக்க முடியும். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிலே வேலை பார்த்த அவர் தன்னுடைய மகளை ஒரு பல் மருத்துவராக உருவாக்கி இருக்கிறார், அது முடியும். ஏன், ஒரு முதலமைச்சர் கூட தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க முடியும். ஆனால் ஒரு கவிஞர் நினைத்தாலும் தன் மகனை கவிஞர் ஆக்க முடியாது. அதுதான் இந்த உலகத்தினுடைய விதி. ஏனென்றால் கவிதை என்பதற்கும் கவிதைக்கும் அந்த கவிஞருக்கும் என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. அதுதான் தமிழினுடைய சிறப்பு, கவிதையினுடைய சிறப்பு என்று நாம் சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு கூட்டத்திலே கவியரங்கம் நடக்கிறது, கவியரங்க தலைவர் வரவில்லை. அங்கே தமிழகத்தின் தலைசிறந்த நகைச்சுவை பேச்சாளர்கள் ஒருவரான சிற்சபேசன் வந்திருக்கிறார். அவர் பட்டிமன்றத்திற்காக வந்திருக்கிறார். உடனே நீங்கள் வாருங்கள், கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, எனக்கு கவிதையெல்லாம் எழுத தெரியாது என்று சிற்சபேசன் சொல்லியிருக்கிறார். பரவாயில்லை, நீங்கள் தலைமையேற்று நடத்துங்கள் என்று சொல்லி சிற்சபேசன் அந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி இருக்கிறார். நடத்தி முடித்ததும் சிற்சபேசன் சொன்னாராம், நிறைவாக பேசுகின்ற பொழுது, நான் பட்டிமன்றத்திற்காக வந்தேன், என்னை கவியரங்கத்திற்கும் தலைமையேற்க வைத்து விட்டீர்கள். நாளையும் இங்கே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நாளை குன்னக்குடி வைத்தியநாதன் வருவதாக இருக்கிறது. ஒருவேளை குன்னக்குடி வைத்தியநாதன் நாளை வரவில்லை என்றாலும் என்னை கூப்பிடுங்கள், நான் வந்து வயலினை வாசித்து காட்டுகிறேன். அதற்காக உங்களுக்கு வயலின் வாசிக்க தெரியுமா என்று என்னை கேட்கக்கூடாது. கவிதை எழுத தெரிந்தா இன்று நான் கவியரங்கத்திற்கு தலைமை ஏற்றேன், அதனால் நான் நாளைக்கு வருகிறேன் என்று நகைச்சுவையோடு சொன்னாராம். ஆக கவிதை என்பதற்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் முக்கியம். அதாவது நீங்கள் பேசுகின்ற பொழுதே கவிதையாக இருப்பது என்பது வேறு, அது வேறு. ஆனால் கவிதைக்கென்று ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. அதிலும் நான் வியந்து பார்ப்பது,
இந்த திருச்சிராப்பள்ளி மண்ணை. ஏனென்றால் என் ஞான தந்தை காவிய கவிஞர் வாலியோடு ஒரு 8 ஆண்டுகள் நான் பழகிய அந்த பழக்கம், ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தை அடைய முடியும் என்பதை அவரை வைத்துத்தான் நான் பார்த்திருக்கிறேன் தமிழிலே. அவருடைய வார்த்தைகள் வார்த்தை விளையாட்டு. ஆனால் அவர் வியந்து பாராட்டுவது காளமேக புலவரை. நம்முடைய வாலி அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வது, மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காளமேகம். திருவானைக்கா அம்பாளின் அருள் கிடைத்ததால் தான் காளமேகம் புலவராக ஆனார் என்று சொன்னார்கள் அல்லவா? அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது அல்லவா? அப்படி திருவானைக்கா அம்பாளிடம் நான் பெற்ற தமிழ்தான் தமிழ் கவிஞன் ஆனதற்கே காரணம் என்று வாலி பல இடங்களிலே பதிவு செய்திருக்கிறார். திருவானைக்கா அம்பாளிடம் 10 பாடல்கள் நான் அழுது கொண்டே பாடினேன். அவர் எழுதியிருக்கிறார். நானும் இந்த நூற்றாண்டு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், எங்களிடம் சொல்லியிருக்கிறார். 10 பாடல்கள் நான் அந்த கோவிலில் உட்கார்ந்து திருவானைக்கா அம்பாளிடம் அழுது கொண்டே எழுதினேன். மாம்பூவின் மென்மை ஒத்த மாதா நீ மணிவாயின் தாம்பூலம் வாங்கியதால் தமிழ் சொன்னான் காளமேகம். மீன்பூக்கும் வெளியாளே மீனாளே மீண்டும் தாம்பூலம் தரித்து எந்தன் தலைமேலே துப்பிடுக. அவர் எழுதிய பாடல். பச்சை பசும் தளிராம் பாலகனாம் சம்பந்தன் கொச்சை மொழி குதப்பி குளக்கரையில் கூவியழ கச்சை முடிச்சவிழ்த்து கருத்த முலை பாலெடுத்து பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு என்று நான் அழுத அழுகைதான் எனக்கு கிடைத்த தமிழ் என்று சொல்லுவார். ஆக அந்த காளமேக புலவருடைய தமிழை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு வியப்பாக இருக்கும். ஒரு கவிதையை இப்படியெல்லாம் கையாள முடியுமா என்பதற்கு அவர் மிகப்பெரிய சாட்சி. ஒரு கூட்டத்திலே காளமேக புலவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்னாராம், நீங்கள் என்ன வார்த்தை வேண்டுமானாலும் கொடுங்கள், அதிலே நான் ஒரு கவிதையை ஆரம்பிக்கிறேன், எந்த வார்த்தையில் முடிக்க சொல்கிறீர்களோ அந்த வார்த்தையில் கவிதையை முடிக்கிறேன். கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு, சரி செருப்புன்னு ஆரம்பித்து விளக்குமாறுன்னு முடின்னு இருக்காரு. கவிதையை செருப்புன்னு ஆரம்பி விளக்குமாறுன்னு முடி. நீங்கள் நினைத்து பாருங்கள். அதாவது ஆனால் அதை வைத்துக்கொண்டு ஒரு அற்புதமான கவிதை ஆற்ற முடியுமா? அதாவது நிறைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், தமிழின் மிகச்சிறந்த கவிஞன் காளமேகம். ஆனால் காளமேகத்திற்கு கிடைக்க வேண்டிய அளவிற்கு புகழ் கிடைக்காததற்கு காரணம் அவன் காவியம் எதுவுமே பாடவில்லை, எல்லாமே தனிப்பாடலாக பாடிவிட்டு போய்விட்டார். அதுதான் காரணம் என்று சொல்வார்கள். அந்த காளமேக புலவர் அந்த செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று அந்த பாட்டை முடிக்கிறார் அல்லவா? அதற்கு என்ன பொருள்? நான் முதலில் பொருளை சொல்கிறேன். ஒரு பெண்ணிற்கு ஆசை வருகிறது, முருகனை ஆற தழுவ வேண்டும் என்று. ஆண்டாளுக்கு எப்படி கண்ணன் மீது ஆசை வருகிறதோ அதை போல் அந்த ஒரு பெண்ணிற்கு முருகன் மீது ஆசை வருகிறது. அவள் தாமரை பூவில் இருக்கிற வண்டிடம் தூதாக சொல்கிறாளாம், தூது சொல்ல சொல்கிறாளாம். வண்டே, தாமரை மேல் இருக்கிற வண்டே, மலைகளின் கடவுளாக இருக்கக்கூடிய போர்க்களத்தில் வீரர்களை புகுந்து கலக்கக்கூடிய முருகனை எனக்கு ஆற தழுவ வேண்டும், கட்டி தழுவ வேண்டும் என்ற ஆசை. என்னுடைய ஆசையை நீ அவனிடம் சென்று சொல். இதுதான் இந்த பாடனுடைய பொருள். ஆனால் செருப்பு என்று ஆரம்பித்து விளக்குமாறு என்று முடிக்க வேண்டும் அல்லவா? காளமேகம் ஆரம்பிக்கிறார், செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன். செருப்புக்கும், செரு என்றால் போர்க்களம், புக்கு என்றால் புகுதல். செருப்புக்கும் வீரர்களை சென்றுளக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புல்ல, மலை பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தண்டேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்கு மாறே. இதை போய் நீ அவன்கிட்ட விளக்கு என்று சொன்னதாக அந்த பாடல் நான் ஏற்கனவே பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறேன். காளமேக புலவர் கொடுத்த சாபம் காரணமாக கயத்தாரில் இருக்கிற பெருமாள் கோவிலில் யார் நினைத்தாலும் பல ஆண்டுகள் திருவிழா நடத்த முடியவில்லை. இதை நான் ரசித்த வர்ணனைகள் என்கிற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிறார். நான் சொல்கிற செய்தியை கண்ணதாசன் பதிவு செய்திருக்கிறார். காளமேக புலவர் ஒருமுறை திருநெல்வேலியிலிருந்து திருச்சியை நோக்கி, ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வருகின்ற பொழுது நல்ல பசி. கயத்தாருக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியும், கயத்தாறு கோவில்பட்டிக்கு முன்னாலே இருக்கிறது. அந்த கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடக்கிறது. உள்ளே சென்றால் ஏதேனும் சாப்பாடு கிடைக்கும் என்று காளமேகம் கயத்தாருக்குள் போகிறார். போகிற இடத்தில் சப்பரம் தூக்குகிறார்கள். வா நீயும் சப்பரத்தை தூக்கு என்று அவரை சப்பரத்தை தூக்க வைக்கிறார்கள். சப்பரம் ஊரை சுற்றி வருகிறது. சப்பரத்தை இறக்கி வைத்தவுடன் அந்த இடத்தில் எல்லோருக்கும் உண்டக்கட்டி கொடுக்கப்படுகிறது. பெருமாள் கோவிலில் உண்டக்கட்டி கொடுக்கப்படுகிறது. ஆனால் காளமேகத்திற்கு கொடுக்கவில்லை. ஏற்கனவே பசி, வந்தவனை சப்பரத்தை வேற தூக்க வச்சுட்டீங்க, ஏன்டா இப்போ சாப்பாடும் கொடுக்க மாட்டீங்களே என்ற கோபத்தில் காளமேக புலவர் அந்த கயத்தாற்று பெருமாளை நோக்கி ஒரு பாடல் பாடுகிறார். பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா,
வேளை என்றால் இவ்வேளை 16 நாழிகைக்கு மேல் ஆயிற்று. என் தோளை முறித்ததும் அன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். உன்னை மட்டும் இல்லடா, ஐயரையும் சேர்த்து சுமந்த. நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார்? என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். அன்பர்களே, நினைத்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசன் பதிவு செய்கிறார், காளமேக புலவர் அப்படி சாபம் கொடுத்து பாடிய பிறகு யார் நினைத்தாலும் கயத்தாறு பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடியவில்லையா? திருவிழான்னு ஆரம்பித்தாலே ஊரில் சண்டை தகராறு வந்துருதான், நின்றுதான் திருவிழா. என்ன செய்வது? நடத்தவே இல்லை. நான் இது உண்மையா என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு முறை கயத்தாருக்கு நேரிலேயே போனேன். அங்கே என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? இப்பொழுது திருவிழா நடக்கிறது. என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? கயத்தாறு பெருமாள் கோவில் முன்பாக காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். காளமேக புலவருக்கு ஒரு சிலை வைத்து, ஐயா, நாங்கள் உனக்கு முதல் மரியாதை செய்கிறோம், எங்கள் பெருமாளுக்கு உன் சாபத்திலிருந்து விடுதலையை கொடு என்று அப்படி சிலை செய்து வேண்டிக் கொண்ட பிறகுதான் கயத்தாற்று பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடிந்தது என்று ஊர்க்காரர்கள் சொல்கிறார்களே. நினைத்து பாருங்கள், தமிழ் கவிதையினுடைய ஆற்றல் கடவுளுக்கே சவால் விடக்கூடிய இடத்துல இருக்கு. அதுதான் கவிஞனும் அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆக கவிதை மட்டுமல்ல, ஆக அப்படி ஒரு தமிழ் கவிதைகளுக்கு என்று அப்படி ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் மரபு கவிதைகள் மறுபடி அதே சொல்லில் பாடப்பட்டதால் அதற்கு பிறகு புது கவிதைகள் வந்தன. மரபு கவிதைகளை கூட ரொம்ப ஒரு நகைச்சுவையோடு எப்படி வேண்டுமானாலும் உணர்வுகளை கொட்டலாம். அது மரபு கவிதைக்கு இருக்கிற வசதி. நீங்கள் கோபமாக பாடணுமா பாடலாம். இப்போ காசி ஆனந்தனுடைய கவிதைகளெல்லாம் இந்த போர்க்கள காலத்தில் அவர் எழுதிய கவிதைகளெல்லாம் பாருங்கள், அவ்வளவு இதாக இருக்கும். சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணம் ஆகிறது வாழை. அந்த ஓமையை பாருங்க. தோட்டத்தில் தன்னை அழித்தவன் வீட்டுக்கே தோரணம் ஆகிறது வாழை. நீயும் நாட்டினில் உன்னை அழித்தவன் காலையே நக்கினாய் நீ ஒரு கோழை. கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய். கூப்பிட்டு பதவி கொடுத்த பகைவனை கும்பிட்டு வாய்பொத்தி நின்றாய். அவன் சாப்பிட்டு மிஞ்சி எரிந்ததை அன்றோ நீ சாக்கடை நாய் போல தின்றாய். தீயவர் தலையை திருக மறந்தாய். உன் தேசத்தை பாரடா நெருப்பு. 1000 பெருமை படைத்த உன் அன்னை மண் அழிய நீ அல்லவா பொறுப்பு. சூடு சொரணை கொஞ்சமும் இல்லை சொல்லடா நீயா தமிழனின் பிள்ளை. இது காசியானந்தனுடைய கோபம். அதே காசியானந்தன் நகைச்சுவாக பாடுவார். தமிழா நீ பேசுவது தமிழா. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய். அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய். என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய். இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய். உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை. ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை. இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா? கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா? கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா? கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா? வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா. வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா. துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா. தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா. பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா. பாட்டி உதட்டில் என்ன லிப்ஸ்டிக்கா. வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா. அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா. அந்த நகைச்சுவை அதுதான். இப்போ இவங்க சொன்னார்கள் புன்னகை ரொம்ப அவசியம்னு. ஆனால் புன்னகை அவசியம். சில நேரம் சிரிப்பு சில இடங்களில் சிரிக்கக்கூடாத இடத்துல சிரிச்சா வில்லங்கமாயிரும். படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் நடித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு என் ஞான தந்தை கவிஞர் வாலி போகிறார். படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. டிஆர் ராமண்ணா, படத்தின் பெயர் மறந்து விட்டேன், டிஆர் ராமண்ணா இயக்கம். ராமண்ணாட்ட கேட்குறாரு சின்னவர் எங்கே இருக்காரு. சின்னவர் உள்ளே இருக்காருண்ணே. என்ன உள்ளே என்ன ஏன் நிறுத்திருக்கீங்க, ஏதோ பேக்கப் என்ன இல்லை சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு சின்னவர், நீங்கள் வேணால் போயிருங்க சின்னவர்கிட்ட பேசுங்கிறது. வாலி உள்ளே போகிறார். எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு. வாலி கேட்குறாரு என்னென்ன என்னமோ இயக்குனர் சொல்கிறார். ஒன்றும் இல்லை ஆண்டவனே. வாலியை எப்பொழுது எம்ஜிஆர் ஆண்டவனே என்று கூப்பிடுவார். ஒன்றும் இல்லை ஆண்டவனே, ராஜா தேசிங்கு என்று நடக்கிறேன். ஒரு பழைய படத்தில், அதாவது எம்ஜிஆருக்கு அம்மாவாக ஒரு அம்மா அந்த படத்தில், இந்த படத்தில் ராமண்ணா புக் செய்திருக்கார் ஒரு நடிகையை நடிப்பதற்கு. அந்த நடிகை வேண்டாம், இவர்களை உடனே வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ அதனால் படப்பிடிப்பு நடத்த முடியாது, உடனே வேறு நடிகை போடணும். எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்போ தான் எம்ஜிஆர் கேட்டார். எம்ஜிஆர் சொல்கிறார் இல்லை ஆண்டவனே,
நான் வந்து ராஜா தேசிங்கன்னு நினைக்கிறேன் படத்தின் பேர். குதிரையில் ஏறும்போது தவறி கீழே விழுந்துட்டேன், ஏற முடியாமல் கீழே விழுந்துட்டேன். இந்த அம்மா அந்த படத்தில் வந்து முக்கியமான வேடம், நான் விழுந்ததை பார்த்து அப்படி சிரித்தாங்க. அது இன்னும் என் ஞாபகத்தில் இருக்குது. அதனால தான் நடிக்க வேண்டாம்னு அனுப்பிச்சிட்டேன். அதாவது அதுக்கு இன்னும் அது ஒரு பெரிய சம்பவம், நீண்ட சம்பவம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து வாலி திரும்ப சொல்ல, இல்லைண்ணே நீங்கள் ஒரு 10,000 ரூபா கிடைச்சா அந்த அம்மாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று சொல்ல, எம்ஜிஆர் மறுநாள் காலையில் வாலிகிட்ட தொடர்பு கொண்டாராம். நேற்று இரவு முழுதும் நான் தூங்கவில்லை ஆண்டவனே, நான் உண்மையில் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவங்களுக்கு சரி பணம் நம்ம கொடுத்துடும், நடிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம கொடுத்து விடும் என்று எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் ஓரிரு நாட்களில் அந்த நடிகை மறைந்து விட்டாராம். இது ஒரு வாலி பதிவு செய்திருக்கிற ஒரு செய்தி. ஆக சிரிக்கக்கூடாது அந்த இடம். அதே சிரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலி இப்படி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறார், பேச அவரை கூப்பிடுறாங்க. நான் பல மேடைகளிலே பதிவு செய்த செய்தி, இது நடந்த செய்தி. நடிகர் விவேக் தான் உட்கார்ந்துருக்கார், வாலி பக்கத்தில் நடிகர் விவேக் உட்கார்ந்துருக்கிறார். வாலியை கூப்பிடுறாங்க, வாலி வருகிறார். அந்த வேசி அப்படி தடுக்கிடுச்சு, வாலி உடனே தடுமாறிட்டார். தடுமாறினா பக்கத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞர் காந்தி சென்னையில் இருக்கிறார், அவர் வாலி கையை பிடிச்சிக்கிட்டார். வாலி தடுமாறுறார், அவர் தடுமாறின விவேக் சிரிச்சிட்டார், நடிகர் விவேக் அவர் தடுமாறின உடனே. ஆனால் இவர் வந்து காந்தி கையை பிடிச்சிட்டு வாலி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, இவர் சிரிக்கிறாரு. சிரித்த உடனே வாலி சொல்கிறாரு, என்னையா சிரிக்கிற, நான் காந்தியோட தான் போகிறேன், பிராந்தியோட போல. அதாவது ஒரு 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 செகண்டுங்க, ஒரு நொடி நீங்கள் நினச்சி பாருங்கள், வார்த்தையை உடனே போட முடியுமா காந்தி பிராந்தி அந்த அந்த எதுகை முறையோடு. அதனால்தான் என் ஞானத்தந்தை 10,000 பாடல்கள் அதாவது எழுதுகிறார்கள். பொன் செல்லமுத்து என்கிற ஒரு திரைப்பட ஆய்வாளர் எழுதுகிறார், வாலி பாடல்கள் மட்டும் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்று கணக்கே எடுக்க முடியவில்லை, அவ்வளவு எழுதி குவித்திருக்கிறார். இந்தியாவிலே அதிகமான பாடல்கள். அப்படி அவர் இருக்கிற இடம் வந்து அவ்வளவு நகைச்சுவையாக இருக்கும். தேவா சொல்வார், ஒரு முறை அண்ணன் தேவா பேசிக்கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்திலே சொன்னார், வாலி அண்ணன் இருக்கிற இடம் அவ்வளவு கலகலப்பாக இருக்கும். ஒரு கம்போசிங் அவர், நான் என் மியூசிக் அவர் பாட்டு எழுத கூப்பிட்டுருந்தேன், வந்தார். அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து புது ஆள், அவர் நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம், நீ கம்போசிங்னு ஒரு 40 பேரை கூட கூட்டு வந்துட்டார். பெரிய கூட்டமே உட்காந்துருக்கு. வாலி உள்ளே வந்தார், என்னையா வாசலில் இவ்வளவு செருப்பு கிடக்கு, இது என்ன கம்போசிங்கா இன்றைக்கி ப்ரொஜெக்ஷனா, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாராம். உள்ளே வந்து உட்காந்து, இல்லைண்ணே டைரக்டர் வந்து புதுசுண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிட்டார், எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஓஹோ சரியா, நீங்கள் டியூன் என்னையா சொல்லியிருக்கிறார். டியூன் சொன்ன உடனே டைரக்டர் வந்து சிச்சுவேஷனை சொல்லியிருக்கிறார். வாலி வந்து எழுதி பாட்டை எழுதி கையில் கொடுத்துருக்காரு. டைரக்டர் முதல்ல படித்தாராம், படித்து பார்த்துட்டு பக்கத்தில் அவர்கிட்ட கொடுத்தாராம். அவர் படிச்சுட்டு அவர் பக்கத்தில் கொடுக்குறாரு, அவர் அடுத்தவர்கிட்ட கொடுக்காராம். வாலி பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒவ்வொருத்தனா அந்த பாட்டை பார்க்குறாங்க. தேவாட்ட கேட்டாராம், ஏயா நான் பாட்டை தானையா கொடுத்தேன், என் வீட்டு பத்திரத்தையா கொடுத்தேன், இத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னாராம். இல்லைண்ணே அவர் புதுசுனால கொஞ்சம் ஆர்வத்தில் எல்லோரும் வந்திருக்காங்க. ஓஹோ அப்படின்னாராம். உடனே அந்த டைரக்டர் வந்து, ஐயா ஒரு சின்ன விஷயம் ஐயா. என்னய்யா சொல்லியா. இல்லையா, நம்ம ஹீரோ பேர் முத்துப்பாண்டி, அந்த பொண்ணு பேர் செல்வி, நீங்கள் பாட்டில் வள்ளுவன் வாசுகின்னு எழுதியிருக்கீங்களே அப்படின்னாராம். உடனே வாலி தேவா பக்கத்தில் திரும்பி, இதெல்லாம் சொன்னது தேவா சொல்கிறார், தேவா பக்கத்தில் திரும்பி என் பக்கத்தில் திரும்பி, ஏயா வள்ளுவன் யார் வாசுகி யாருன்னு தெரியாத ஆளுக்காயா நீ போய் மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாராம். தேவா சொன்னார், நானும் அவசரத்தில் என்ன பண்ணிட்டேன், இல்லைண்ணே அவங்களுக்கு தெரியாதுண்ணே, அவங்க வெளியூர்ண்ணே. வெளியூரா, அப்போ உனக்கே வள்ளுவன் வாசுகி நான் யாருன்னு தெரியாதா. அவர் இருக்கிற இடம், வாலி எண்ணம் இருக்கிற இடம் வந்து அவ்வளவு கலகலப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். தன்னுடைய கவிதைகளையுமே அவர் அப்படி வைத்து கொண்டார். அதுதான் ஒரு காலகட்டத்தில் அந்த மரபு கவிதைகளிலிருந்து புது கவிதைகள் வந்த பொழுது புது கவிதையினுடைய நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாகவும் சொல்ல வேண்டியதை மிக எளிமையாகவும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய இடத்திலே புது கவிதைகள் இருந்தன. புது கவிதைக்கு மிகப்பெரிய இடம், நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் மு மேத்தா அவர்கள் என் போன்றவர்கள் கவிஞர்களாக மாறினோம் என்று காரணம் என்றால் அதற்கு மு மேத்தா மிகப்பெரிய காரணம். மேத்தாவுடைய கவிதைகள் எல்லாம் அப்படி ஈர்த்தன. ஒரே ஒரு தொகுப்பு அவரை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெண்ணை மேத்தா காதலிக்கிறார், அந்த கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட பேசவே மாட்டேங்குது, ரொம்ப முரட்டு சோகமாக இருக்குது. தன்னுடைய கவிதையில் மேத்தா சொல்கிறார் பாருங்கள், என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், என் இதய தோட்டத்தில் எத்தனையோ ரோஜாக்களை பயிரிட்டேன், அறுவடை செய்ய உன்னை அழைத்து நீ அறிவாளோடு வந்த பிறகுதான் என் தவறு எனக்கு புரிந்தது. ரோஜா பூவை பறிக்கலான் இருக்கார், இந்த பிள்ளை அறுவாள் எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த பெண்ணினுடைய குணத்தை காண்பிக்கிறார். அது பேசவே மாட்டேங்குது. காலேஜில் இவ்வளோ பேர் இருந்தாங்களே, உன்னைத்தானமாக நான் காதலித்தேன்
அதை எப்படி கவிதையிலே சொல்கிறார் பாருங்கள். அவர் எழுதுகிறார், ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஒரு மூங்கில் காட்டையே அழித்து ஒரே ஒரு புல்லாங்குழல் செய்தேன், ஊதும் போதுதான் தெரிந்தது அது ஊமை என்று உன்னை போலவே. மறுபடியும் பேசல கவிஞன் அல்லவா எப்படி சொல்கிறான் பாருங்கள். பேசு பேசு, மௌனம் என்னதான் மொழிகளிலேயே சிறந்த மொழி என்றாலும் இன்னொரு மொழியை தெரிந்து வைத்துக் கொள்வதில் என்னடி குற்றம், பேசு. பேசல. அது எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், ஒரு ஜோடி சிறகுகள் வேண்டும் என்று கேட்டேன், இணைந்து உன்னோடு பறப்பதற்கு அல்ல, தொலை தூரம் போய் உன்னை மறப்பதற்கு. ஒரு கவிதை, ஒரு காதல் கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த காலகட்டத்தில் மேத்தா மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு கற்பனை வரலாம். இப்போ தாஜ்மஹால் இருக்கிறது, தாஜ்மஹாலை பற்றி நான் ஒரு கவிதை, அதை கலைஞர் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருப்பார். நான் எழுதிய கவிதையை மும்தாஜை புதைத்த இடத்திலே அந்த கெட்டப்பட்டது. நான் எழுதியிருப்பேன், புதைத்தது ரோஜா முளைத்தது மல்லிகை. அது ரோஜா கரை, இது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. புதைத்தது ரோஜா முளைத்தது மல்லிகை தாஜ்மஹால். அதே தாஜ்மஹாலை கவி பேரரசு வைரமுத்து பார்க்கிறார். அவர் எப்படி கற்பனை பண்ணுகிறார் பாருங்கள். வா காதலி, நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல் ஆகுமா என்று பரிசீலிக்கலாம். தாஜ்மஹாலையே படிக்கல் ஆகிற மாதிரி ஒரு மாளிகை அவர் நினைப்பு. அதே தாஜ்மஹாலை ஒரு ஏழை கவிஞன் பார்க்கிறார். அதே தாஜ்மஹால் அவன் எப்படி கற்பனை செய்கிறான் பாருங்கள். அன்பே, இனி நாம் தாஜ்மஹாலில் சந்தித்துக் கொள்ள வேண்டாம், இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறான். எப்படி எல்லாராலையும் தாஜ்மஹால் கட்ட முடியும்? அதே தாஜ்மஹால் பொன் செல்வ கணபதி என்ற கவிஞர் இன்று காலை கோயம்புத்தூரிலே கவியரங்கம் அவர் தான் தொடங்கி வைத்தார். நானெல்லாம் பாடினேன் இன்று காலை கோயம்புத்தூரில். அவர் இந்த ஆண்டு பாரதிதாசன் விருது அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. பொன் செல்வ கணபதி அதே தாஜ்மஹாலை அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. அன்பே, இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், நீ எப்போது சாக தயார். அதே அதே தாஜ்மஹால் தான். அந்த பார்வை ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இல்லைங்களா? இப்போ பெரிய டிராவல், அதாவது நீங்கள் புதுக்கவிதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷங்க, 40 வருடங்கள் கிட்டத்தட்ட அது புகழ்பெற்ற ஆரம்பித்தது 1970களில் தான் அதற்கு பெரிய புகழ் வந்தது. 70கள். அதற்கு முன்பு நீங்கள் பாரதி வசன கவிதையாக எழுதினார். பிச்சமூர்த்தி அவர்தான் புதுக்கவியினுடைய பிதாமகன் என்று போற்றப்படுகிறார். அதெல்லாம் 30களில். அது மணிக்கொடி காலம், எழுத்து காலம், வானம்பாடி காலம் என்று பிரிக்கிறார்கள். அந்த புதுக்கவிதை ரொம்ப ஒரு புகழ்பெற்ற இடத்திற்கு 70களில் முதலில் தமிழில் வெற்றி பெற்ற முதல் புதுக்கவிதை தொகுப்பு காமராசன் எழுதிய கருப்பு மலர்கள். அதுதான் கண்ணதாசன் தான் அதுக்கு அணிந்துரை. அப்போதுதான் தமிழ் சினிமாவிலும், நீங்கள் தமிழ் சினிமாவிலும் கூட புதுக்கவிதை வெளிவது ரொம்ப ஒரு இடத்துக்கு. தமிழ் சினிமாவில் முதலாக மொழியை மாற்றிய பாடல் நீதிக்கு தலைவணங்கு படத்தில் காமராசன் எழுதிய கனவுகளே என்ற ஒரு பாடல். அதுதான் சினிமாவுடைய பாட்டு மொழியவே மாற்றியது. அதற்கு பிறகு வைரமுத்து மிகப்பெரிய இடம். அவர் 70கள் 80களில் ஆரம்பத்தில் அவர் கொண்டு வந்த அந்த பாடல்கள். உன் வெள்ளி கொலு சொல்லி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், நீ பட்டுப்புடவை கட்டி கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும், தாகம் எடுக்கையிலே மழையடிக்காதோ, வானம் இறங்கி வந்து குடை பிடிக்காதோ, நனைந்த மலர்களுக்கு குளிர் எடுக்காதோ, வண்டுகள் பறந்து வந்து தலைதுவட்டாதோ. அதாவது சினிமாவிலும் அந்த புதுக்கவிதையினுடைய வீழ்ச்சி வரக்கூடிய ஆரம்ப நேரம் ஒரு 40 ஆண்டு காலம். இப்போ அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரே, ஒரு பெண்ணை விரும்புகிறார், கவிஞன் அல்லவா, நீ என்னை விரும்புகிறாயா என்று கேட்க வேண்டும். அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க. பெண்ணே, என்னை கண்டதும் கவிழும் உன் இமைகள் கொசு வலையா மீன் வலையா. அது எவ்வளோ உள்ளுக்குள்ள பாருங்க. கொசு, அந்த பொண்ணு இவரை பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டே போயிடுது. ஆனால் கேட்கணும், கண்ணை ஏன் மூடுற? கொசு வலை என்றால் வெளியே இருக்கிற கொசுவை உள்ளே விடாது, மீன் வலை என்றால் உள்ளே இருக்கிற மீனை வெளியே விடாது. நான் உனக்கு உள்ளே இருக்கிறானா வெளியே இருக்கிறானா, ஏன் கண்ணை மூடுற? அதே பொருள் பழனி பாரதி ஒரு கவிதையில் எழுதினார். அன்பே, என் காதல் தண்டவாளத்தில் தலை சாய்த்திருக்கும் ஒற்றைப்பூ, சொல் நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? நடந்து வந்தால் எடுத்துக்கலாம், ரயிலில் வந்தால் அவ்வளோதான். என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் எழுதினேன், பெண்ணே சந்தேகம் இல்லை நீ ரசமானவள், ஒரு சந்தேகம் பழரசமா பாதரசமா. இதைத்தான் 90களில் என் நண்பன் கபிலன் சினிமாவில் எழுதினான், உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா.
நீங்கள் இதுதாங்க 40 வருஷம் அந்த புதுக்கவிதையினுடைய டிராவல் என்பது இதுதான் மாறி மாறி பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. இதுதான் புதுக்கவிதைக்கான இடம். ஆனால் ஒரு மிகப்பெரிய இடம் கவிதைகளில் கவியரங்குகளுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. தமிழ்நாட்டில் கவியரங்கத்திற்கு என்று தனி இடம் உண்டு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் பார்த்து என் போன்றவர்கள் கவிஞர்கள் ஆனோம் என்றால் அந்த கவியரங்குகளை பார்த்து அதை தொலைக்காட்சிகளில் பார்த்து அல்லது நேரிலே பார்த்து ஒரு கவியரங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள். மன்னார்குடியிலே ஒரு கவியரங்கம், கவிப்பேரரசு வைரமுத்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற நேரம் மன்னார்குடியில் ஒரு கவியரங்கம். அந்த கவியரங்கத்தில் வைரமுத்து இன்னும் பாடவில்லை, உட்கார்ந்திருக்கிறார். மாப்போசி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டின் ஒரு தமிழாய்ந்த பெருமகன் மாப்போசி, சிலம்பு செல்வர் மாப்போசி உட்கார்ந்திருக்கிறார். மாப்போசி வந்த உடனே வைரமுத்து, இயற்கை தானே, ஒரு கவிஞன் பாட வேண்டும், உடனே 4 வரி டக்கு டக்கு டக்குன்னு எழுதுறாரு மாப்போசியை பற்றி நம்ம பாடிடணும்னு. வைரமுத்து வளராத நேரம், வைரமுத்திற்கு அவ்வளோ புகழ் வராத நேரம், ஆரம்ப காலகட்டம். அவர் சொன்னார் அல்லவா பூம்புகார், அந்த பூம்புகார் கவியரங்கம் எல்லாம் வைரமுத்து ஆரம்பத்திலே கலந்து கொண்ட கவியரங்கம். மாப்போசி எந்திரிச்சு போயிட்டார். வைரமுத்து பாடுறதுக்குள்ளே மாப்போசி எந்திரிச்சு போயிட்டார். ஆனால் வைரமுத்து நினைக்கிறாரு, எழுதின வரியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி மாத்துறாரு பாருங்க. எல்லையில்லா புகழோடு இங்குதித்த பெருமானே, எல்லையில்லா புகழோடு இங்குதித்த பெருமானே, பிள்ளையில்லா கண்ணகிக்கு பெரிய மகன் நீதானே என்றெல்லாம் பாட எழுதித்தான் வைத்திருந்தேன். ஆனால் அவரோ கோவலன் போல் பாதியிலே கூறாமல் போய்விட்டார். அந்த கற்பனை அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அப்படி மாற்றிக்கிறது, அது மிகப்பெரிய திறமை வேண்டும். அதே மாதிரி சமீப காலத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு கவிஞன், மறைந்த கவியரசர் இளந்தேவன். இளந்தேவனுடைய கவிதைகள் எல்லாம் அப்படி இருக்கும். அதாவது எதை சுட்டாலும் சாம்பலாக மாறுகிறதே, அதாவது அவருடைய கவிதை அந்த நம்ம எதை சுட்டாலும் சாம்பலாக மாறுகிறதே, இல்லை அதே கொஞ்சம் மாற்றி சொல்ல, எதை சுட்டாலும் ஆஷாக மாறுகிறதே, அந்த ஆஷையே சுட்டால் என்னாகும் என்று பார்த்தான் வாஞ்சிநாதன் எழுதுவார். அந்த கவிதையை ஒரு கவிதை பார்வை. அவர் ஒரு முறை வாணியம்பாடியிலே ஒரு கவியரங்கம், தமிழ்நாட்டின் ஒரு பிரபலமான, இப்பொழுது மறைந்து விட்டார், ஓட்டல் அதிபர், அவரை ஒரு பெண் வழக்கிற்காக கைது பண்ணியிருந்த நேரம். தமிழ்நாட்டின் ஒரு பிரபலமான ஓட்டல் அதிபர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இளந்தேவன் உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது பாட வந்த ஒரு கவிஞர் இளந்தேவனை பார்த்து பாடுகிறார், நீங்களும் அண்ணாச்சி தான், கவிதையில் அறுசுவை உணவு படைக்கும் அண்ணாச்சி தான் என்று நீங்களும் அண்ணாச்சி தான் என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் சிரித்து விட்டார்கள். நீங்களும் அண்ணாச்சி தான், கவிதையில் அறுசுவை உணவு படைக்கும் அண்ணாச்சி என்று சொல்கிறார். நினைத்து பாருங்கள். உடனே இளந்தேவன் குறுக்கிடுகிறார், அவர் என்னை அண்ணாச்சி என்று அழைத்ததில் என்ன தவறு? ஏன் சிரித்தீர்கள்? என் கண்களை பாருங்கள், தெரியவில்லையா கவிதையின் ஜீவஜோதி? என் கண்களை பாருங்கள், தெரியவில்லையா கவிதையின் ஜீவஜோதி? நீங்க நினைச்சு பாருங்க, இதில் யாரு பேரும் சொல்லல, ஆனால் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுதாங்க கவிதை, அதுதான் கவிதை. எப்பவுமே இலைமறை காயாக இருக்க வேண்டும், இலைமறை காயாக இருக்க வேண்டும். அதாவது அன்று தளபதி ரொம்ப ரசித்தார். அதாவது தளபதி அமர்ந்திருந்தார் முதல்வர். இப்பொழுது கவிதை, எனக்கு திருநெல்வேலியிலிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதை பாடும்பொழுது சொன்னேன், திருநெல்வேலிக்கும் தளபதிக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு என்று சொல்லிவிட்டு கடைசியில் முடிக்கும் பொழுது சொன்னேன், எங்கள் திருநெல்வேலியில் அல்வாவை இலையில் வைத்து கொடுப்பார்கள், ஆனால் நீங்கள் தான் இலைக்கே அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இதை நீங்கள் ஒரு சீரியஸாக ஒரு அரசியலாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு அதே இலைமறை காய், என்ன நான் சொன்னது இந்த இலையை தாங்க சொன்னேன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அதுதான் கவிதை என்பது எப்பொழுதுமே இலைமறை காயாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா? அதுதான் கவிதையினுடைய வசதி. கவிதைகள் அப்படித்தான், நீங்கள் பாடப்படுகின்ற பொழுது அதேதான். அதே மாதிரி ஒரு முறை ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம் எனக்கு முன்னால் பாடிய ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் சொன்னார்கள், உழைப்பை பற்றி பாட வேண்டிய கவியரங்கம். ஆம்பளைங்க உழைக்கிறாங்க, பெண்கள் மட்டும் உழைக்காமலாம் இருக்காங்க. வீட்டில் முழுக்க உழைப்பது பெண்கள் தானே. சென்னையை பாருங்கள், உழைப்பாளர் சிலையில் உள்ளவர்களெல்லாம் ஆண்கள் தானே, உழைக்கும் பெண்ணிற்கு ஒரு சிலையும் கிடையாதா என்று கேட்டார். ஈரோட்டில் நடந்த கவியரங்கத்தில் பெரிய கேட்டது நியாயமான கேள்வி. அரங்கம் கைதட்டலால் ஆமோதித்தது. அதற்கு பிறகு நான் போனேன். என்னம்மா கேட்டீர்கள்? உழைக்கும் பெண்ணுக்கு ஒரு சிலையும் கிடையாதா என்றீர்கள். உண்மைதான், என்னம்மா செய்வது? பெண்ணுக்கு சிலை வைத்தால் பெண்ணுக்கே பிடிப்பதில்லை, பெண்ணுக்கு சிலை வைத்தால் பெண்ணிற்கே பிடிப்பதில்லை. ராத்திரியில்
ஆண் சிலையை லாரி வந்து இடிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும். கண்ணகி சிலை எடுக்கப்பட்டது. ஆனால் இதுதான் கவிதை. எதையுமே ஏன்னா இது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னை பாராட்டியவர் வைகை செல்வன். ஏனென்றால் அரசியல் அங்கே ஒரு ஒரு இலைமறை காயாக கவிதை இருக்கின்ற பொழுது அதுதான். ஆக எப்பொழுதுமே கவிதை என்பதற்கு அந்த ஒரு வசதி உண்டு. நீங்கள் யாரை பற்றி சொன்னாலும் நீங்கள் அது வந்து கவிதையில் இருந்தால் மட்டும் இலைமறை காயா அப்படி இருந்தால்தான் கவிதை. நேரடியாக இருப்பது கவிதையே அல்ல. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கவியரங்கம் என்றால் இப்படி நிறைய. ஒரு முறை இன்னொரு கவியரங்கத்தில் நானும் இங்கே திருச்சியை சார்ந்த பேச்சாளர் சுமதி ஸ்ரீ போன்றவர்களெல்லாம் கவியரங்கத்திலே கலந்து கொண்டோம். அது வந்து நெருப்பிற்கு எங்கே நிம்மதி என்று தலைப்பு. நெருப்பிற்கு எங்கே நிம்மதி என்று தலைப்பு. எனக்கு சிதை நெருப்பு என்னுடைய தலைப்பு. எனக்கு முன்னால் பாடிய சுமதி ஸ்ரீ சொன்னார், சிதை நெருப்பே உனக்கு திமிர் அதிகம். என்னை பார்த்து சொல்கிறார், உனக்கு திமிர் அதிகம். நீ ஆண்களை சட்டென்று எரித்து விடுகிறாய். ஆண்களை எரிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாய். பெண்களை விரைவாக எரித்து விடுகிறாய். ஆனால் எனக்கு இது அறிவியல் பூர்வமாக சரியா என்று தெரியவில்லை. அவர் பாடியது அதாவது சிதையில் பெண்கள் எரிக்கிறதுக்கு சிதை வந்து பெண் உடம்பை வேகமாக எரிச்சிருமா, ஆண்கள் உடம்பை மெதுவாக எரிக்குமா என்று அவர் பாடியது. ஆண்களை எரிப்பதற்கு நீ அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாய், ஆனால் பெண்களை உடனே எரித்து விடுகிறாய், திமிர் பிடித்தவனி என்று அப்படி பாடினாங்க. நான் போனேன். நான் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா, சிதை நெருப்பல்லவா. என்னம்மா சொன்னீர்கள்? ஆண்களை எரிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறேன், பெண்ணை சீக்கிரம் எடுத்து விடுகிறேன் என்று சொன்னாயே, என்னம்மா செய்வது? எரிவதற்கு தேவையான கொழுப்பு உங்களிடம்தான் ஏராளமாக இருக்கிறது. அதாவது கவியரங்கத்தில் அந்த பதில் என்பது எப்பொழுதுமே அந்த கவியரங்கத்தை கலகலப்பூட்டும். வெறும் வார்த்தை விளையாட்டுகளை வைத்துக்கொண்டு கூட கவிதை பாடலாம், அது வேறு, அது ஒரு பக்கம். ஆனால் கவியரங்கத்திலே நீங்கள் சில கவிதைகள் பாடுகின்ற பொழுது கவியரசர் கண்ணதாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு காமு ஷெரீப் தலைமையிலே நடந்த ஒரு கவியரங்கம். கண்ணீரை பற்றி பாடியிருப்பார், அழுகையை பற்றி. தொழுகையில் தொடங்கி அதை அங்கே பாருங்கள், தலைமை ஏற்றவர் காமு ஷெரீப். ஆனால் கண்ணதாசன் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. காமு ஷெரீப்னால தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. கவியரங்க தலைப்பு நவரசங்கள். ஒருத்தருக்கு அழுகை, ஒருத்தருக்கு சிரிப்பு, கோபம், அதுதான் தலைப்பு. 9 பேர் பாடியிருக்கிறார்கள். அதில் அழுகையை பற்றி கண்ணதாசன் பாடுகிறார். தொழுகையில் தொடங்கி அதன் தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை. நன்றாய் அழுதவன் என்பதாலே அனுபவம் எனக்கு அதிகம். இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு. பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்தபின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றி சிறந்தவர் சிலரார் சற்று மறைப்பிலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுது விட்டேன். அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். எப்படி போடுறாரு பாருங்க. அதாவது அடுத்த அழுதை பார்த்து ஆறுதல் சொல்கிறோம். அதுக்காக தான் இறைவன் வந்து கண்ணீரை விழிகளில் வச்சானா. அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். நானோ மொழிகளில் அழுகின்றேன், வாய் மூச்சினில் அழுகின்றேன், என் விழிகளின் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம்பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். அது நீண்ட கவிதை. ஒரு இடத்துல சொல்லுவான், கண்களில் சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, கண்களில் சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்ணால் வரலாம், இடம் வாங்கி அந்த பிரச்சனையால் வரலாமா, மண்ணால் வரலாம், பெற்ற மகனால் வரலாம், சேர்த்த பெண்ணால் வரலாம், செய்த பிழையால் வரலாம், நான் பெற்ற கண்ணீரெல்லாம் நண்பரால் வந்ததால் தான், நண்பர்கள் வெளியிலே தான் என்று இந்த கவிதை வரும். அது நீண்ட கவிதை. அதாவது ஒரு கவியரங்க கவிதை கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அது உதாரணம். கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பார், அவர் எழுதியிருப்பார், என்னுடைய கவியரங்கத்தை நான் வந்து நகைச்சுவையும் கருத்துக்களும் கலந்த ஒரு கதம்ப மாலை மாறி வைத்துக் கொண்டேன் என்று. அதைத்தான் என் போன்றவர்கள் அதை தொடர்ச்சியாக அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஈரோட்டிலே ஒரு கவியரங்கம், ஈரோட்டில் கவியரங்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு நான் அறிமுகம் ஆகாத நேரம். சென்ற ஆண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய பொற்கிழி விருது, 1,00,000 ரூபாயோட விருது எனக்கு கொடுத்தார்கள், கவிக்கோ அறக்கட்டளை கொடுத்தது. நான் சொல்வது 2005 ஈரோட்டிலே முதலாக அப்பொழுதுதான் புத்தக கண்காட்சியை நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் தொடங்குகிறார். இன்றளவும் தமிழ்நாட்டில் நடைபெற புத்தக கண்காட்சியில்
அதிக பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பது அந்த புத்தக கண்காட்சியில் தான். அந்த கூட்டத்திற்கு 2000 பேர் வந்து உட்கார்ந்திருப்பார்கள். யார் வருகிறார்கள் பிரச்சனையே கிடையாது. 2000 சேர் இருக்கும். இன்னும் பிரபலமானவர்கள் வந்தால் அது 1000 கூடும். இன்றளவும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. 2005 கவியரங்கம், கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில், ஆகஸ்ட் மாதம் என்பதால் தலைப்பு இரவிலே வாங்கினோம் என்று தலைப்பு. அந்த கவியரங்கத்திற்கு முன்பு ஒரு கவியரங்கம் நடந்தது, நம்முடைய இளந்தேவன் தலைமையிலே அரிய ஆயுதங்கள் என்று தலைப்பு. அதில் எனக்கு தரப்பட்டிருந்த தலைப்பு கூட கண்ணீர் என்கிற ஒரு தலைப்பு. என்னை முதலாக கவிஞர் அறிவுமதி, அண்ணன் அறிவுமதி தான் வித்யாசாகரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். சொன்னார், தம்பி வந்து கவியரங்கத்தில் நல்லா பாடுவார் அப்படின்னார். சமீபத்தில் போனேன், ஏதாவது ஒரு கவிதை பாடுறான்னாரு. அப்போ நான் இப்போ ஈரோட்டில் போனேன், தலைப்பு கண்ணீர், அதுலேருந்து ஒன்று சொல்லட்டுமான்னு. சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், கண்ணீரை பற்றி பாடுங்கள் சொன்னேன். கலப்படம் உள்ள கண்ணீர் எங்கே இருக்கிறது தெரியுமா? கோடம்பாக்கத்தில் தான் அது கொட்டி கிடக்கிறது. இங்கு கீழே சிந்தி கிடக்கும் கண்ணீரிலெல்லாம் கிளிசரின் கலந்திருக்கும். என்ன செய்வது? இங்கே தானாய் அழுவதெல்லாம் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். அதை ரொம்ப ரசித்து சிரித்தார் வித்யாசாகர். இதுதான் முதல்ல அவரை சொன்ன கவிதை. அது அந்த கவிதை அரங்கத்திற்கு நான் ஈரோடுக்கு சென்றிருக்கிறேன். அப்பொழுது ஒரு நோட்டீஸ் விநியோகம் பண்ணாங்க அந்த கூட்டத்தில். அதில் வந்து இப்படி புத்தக கண்காட்சி நடக்கிறது, கவியரங்கம் நடக்கிறது, கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில். கவிஞர் பழனி பாரதி, கவிஞர் யுகபாரதி மற்றும் பலர் கலந்து கொள்கிறார்கள். எங்கள் பேரெல்லாம் போடலை. உடனே யார் இங்கே ஸ்டாலின் குணசேகரன் அவர், எனக்கு அப்பொழுது பழக்கம் இல்லை, கேட்டேன். அவரை காண்பித்தார்கள். அவரை கேட்டேன், இது என்ன தோழர் நோட்டீஸ்னு? இது உங்களெல்லாம் புக் பண்ணுறதுக்கு முன்னாலே இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், அதான் உங்கள் பேரை போடலைன்னாரு. இல்லை, இது தவறான தகவல். பழனி பாரதி என்னிடம் கேட்டார், இப்படி நீங்கள் கவியரங்கத்திற்கு செல்கிறீர்களாமே, என்னையும் அழைக்கிறார்கள், நானும் வரலாம் என்று பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆக எங்களெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்களெல்லாம் திரைப்படத்தில் பாடல் எழுதவில்லை, புகழ்பெற்ற கவிஞர்கள் இல்லை என்பதற்காக எங்கள் பெயரை நீங்கள் தவிர்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். பக்கத்தில் இருந்த நண்பர் விவேகா, நான் சினிமாவில் தாங்க பாட்டு எழுதுனேன், அப்போ என் பேட்டை போடலை, நான் வரமாட்டேன் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை விவேகா, சொல்லிவிட்டு சொன்னேன், ஸ்டாலினிடம் நான் வருவேன் தோழர், ஆனால் நீங்கள் தருகிற எந்த சன்மானத்தையும் நான் வாங்க மாட்டேன். இது அன்னைக்கு சொன்னது தான், இன்னைக்கு சொல்லலை. எந்த சன்மானத்தையும் வாங்க மாட்டேன், ஆனால் நான் யார் என்பதை உங்களுக்கு மேடையிலே காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். அதற்கு பிறகு அந்த கவியரங்கம் மிகப்பெரிய 2000 ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். காரிலே ஏறுகிறோம், கவிக்கு அப்துல் ரஹ்மானோடு நானும் பழனி பாரதியும் ஏறுகிறோம். அப்பொழுது கவிக்கு அப்துல் ரஹ்மான் பழனி பாரதியிடம் கேட்கிறார், தம்பி வரிசைப்படுத்துங்கள், யார் யார் எப்பொழுது பாட வேண்டும் என்று. எல்லோரும் சொல்லிவிட்டு பழனி பாரதி சொன்னார், கடைசியாக ஜெயந்தா பாடட்டும் என்று. நான் கவியரங்கத்தில் சிறப்பாக பாடுவேன் என்று பழனி பாரதிக்கு தெரியும். ஆனால் கவிக்கோக்கு நான் அறிமுகம் இல்லாதால், இல்லை அப்படிலாம் வேண்டாம், முதல்ல இந்த தம்பி பாடிடட்டும், ஏன்னால் சுமாராக பாடுகிறவர்களை முதலில் பாட வைப்பார்கள், பாடட்டும், கடைசியாக நீங்கள் பாடுங்கள் என்று அவர் ஒரு வரிசையை போட்டு கொடுத்தார். சரி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த கவியரங்க நான் போனேன், ஏறி பாடினேன். அதாவது அதற்கு பிறகு 2000 பேரும் அவ்வளவு கைதட்டல்கள் என்னுடைய கவிதைக்கு கிடைத்தன. முடித்தவுடன் நாங்கள் உணவருந்தி கொண்டிருந்தோம், ஒன்றாய் உணவருந்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஜெயந்தா, இன்று கவியரங்கத்தில் கோல் அடித்து விட்டீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, 25 வருடங்களுக்கு முன்பு கண்ணதாசன் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, அதைத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். நான் என்ன செய்தேன் என்றால், நீங்கள் தெரியும், சுதந்திரத்தை பற்றி பாடி பாடி தீர்த்து விட்டார்கள், எவ்வளவோ கவிதைகள் வந்துவிட்டன. இருந்தாலும் நாம் புதிதாக ஏதேனும் பாட வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு கோபம் வேறு மனதிலே இருந்தது. அந்த மேடையில் நாம் ஜெயிக்க வேண்டும். நான் பாடினேன். அன்று நான் பாடிய வரிகள் இவை. நான் சொன்னேன், ஆயுதம் ஏந்தாமல் அகிம்சையில் கிடைத்ததாலோ என்னவோ சுதந்திரத்தை அவரவர் பாணியில் அவரவர் பார்க்கிறார். சுதந்திரத்தை பற்றி அரசு ஊழியர்களின் கருத்தென்ன தெரியுமா? முதல் தேதி கிடைத்திருந்தால் முழுதாய் கிடைத்திருக்கும், 15ஆம் தேதி கிடைத்ததால் தான் பாதியாய் கிடைத்திருக்கிறது. சுதந்திரத்தை பற்றி வழக்கறிஞர் ஒருவர் வாய் திறந்து சொன்னார், 18க்கு மேல் வாங்கியிருந்தால் மேஜராய் இருந்திருக்கும், 15இல் வாங்கியதால் தான் சுதந்திரம் இன்னும் மைனராகவே இருக்கிறது. மருத்துவர் ஒருவரின் மனக்கருத்தென தெரியுமா? சுதந்திரம் 8ஆம் மாதத்தில் பிறந்ததால் எடை குறைவாக இருக்கிறது, எதற்கும் சில எக்ஸ்ரேக்கள் எடுத்து பார்க்கலாம். என் கணித ஜோதிடர் ஒருவர் சொன்னார், சுதந்திரம் வாங்கிய மாதத்தின் பெயரில் கஸ்ட் என்று வருவதால் தான், சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் என்கிற மாதத்தின் பெயரில் கஸ்ட் என்று வருவதால் தான் கஷ்டமாக இருக்கிறது. மாதத்தின் பெயரை பெஸ்ட் என்று மாற்றிவிட்டால் அத்தனையும் சரியாகும். கவர்ச்சி நடிகை ஒருவரும் கருத்து சொன்னார், அதைத்தானே நம்மூரில் அட்டைப்படத்தில் போடுகிறார்கள். கவர்ச்சி நடிகை சொன்னார், 47இல் வாங்கியதற்கு பதில் சுதந்திரத்தை 27இல் வாங்கியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இளமையாய் இருந்திருக்கும், இருந்தாலும் பரவாயில்லை, இரவிலாவது வாங்கினார்களே. யார் இவர்களுக்கு எடுத்து சொல்வது?
யார் இவர்களுக்கு எடுத்துச் சொல்வது? சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல. அதைத்தான் சொன்னார். சுதந்திர நாளில் கொடிகளை குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை தேசத்திற்காக மெலிந்த தியாகிகளின் உடல். தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். இப்பொழுதெல்லாம் கொடியேற்ற வரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. இப்பொழுதெல்லாம் கொடியேற்ற வரும் எங்கள் தலைவர்கள் கூட ஒரு ஆள் வைக்கிறார்கள் இந்த கொடிக்கயிறை இழுப்பதற்கென்று. சொல்லுங்கள் அவர்களுக்கு, இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு சிறையிலே ஒருவன் செக்கையே இழுத்தான் அன்று. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கொடிக்கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி. சுதந்திர நாளில் கம்பத்தில் ஏறி வரும் கயிறு எடுத்து வரும் பூக்களை உச்சிக்கு போனதும் உதிர்த்துவிடும் கொடி. தேசத்திற்காக மாண்ட வீரர்களின் மனைவியர் கூந்தல் நினைவினில் வருவதால் இன்றாயும் தெரிந்து கொள்வோம் இந்தியர்களே, நம் தேசிய கொடி பட்டொலி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளில் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களில் என்று சொல்லி அந்த கவியரங்கத்தை நான் நிறைவு செய்தேன். அதுதான் எதற்காக சொல்லியிருந்தால், நாம் அந்த படிக்கின்ற முறை ஒரு எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்கிற முறையிலே தான் அந்த கவியரங்கன் அந்த வெற்றி என்பது கிடைக்கும். எனக்கு 2004ஆம் ஆண்டு கவிப்பேரரசு வைரமுத்து திருச்சியிலே வைத்து தான் தன்னுடைய கவிஞர் திருநாள் விருதை எனக்கு முதலாக திருச்சியிலே தான் வழங்கினார். அன்று நான் சொன்ன அந்த தரப்படுத்த தலைப்பு தொலைக்காட்சி. அன்று ஒரு கவியரங்கம் வைத்திருந்தார். மரபின் மைந்தன் முத்தையா தலைமையிலே ஒரு கவியரங்கம். ஒவ்வொருவருக்கும் தமிழை பற்றி, தமிழை வளர்க்கிறது. அதில் எனக்கு தொலைக்காட்சி என்று தலைப்பு. அன்று நான் பாடிய கவிதைகளை பல இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். பல இடங்களில் வைரமுத்து குறிப்பிட அவ்வளவு ஜாலியாக பாடினார். தொலைக்காட்சி நான் பாடினேன், இன்று நினைவிருக்கிறது. திருச்சியிலே நான் 2004இல் பாடினேன். தொலைக்காட்சியும் மனைவியும் தொந்தரவிற்குரியவை, ஆனாலும் தொலைக்காட்சி அணைத்தால் அமைதியாகிவிடும். இது கவிஞனின் கருத்தல்ல, சில கணவர்களின் கருத்து. சரி, மனைவியின் மதிப்பீடு என்ன தெரியுமா? மனைவியின் மதிப்பீடு என்ன தெரியுமா? கணவனும் தொலைக்காட்சியும் ஒன்றுதான், ஆயுள் முழுக்க அழத்தான் வைக்கிறார்கள். சமைக்கும் பெண்களை எல்லாம் தொலைக்காட்சி சபாநாயகராக மாற்றிவிட்டது. சமைக்கும் பெண்களை எல்லாம் தொலைக்காட்சி சபாநாயகராக மாற்றிவிட்டது. தொடர்களில் சூடேறும் பொழுதெல்லாம் அடுப்புகள் அணைக்கப்படுகின்றன. தொடர்களில் சூடேறும் பொழுதெல்லாம் வீட்டில் அடுப்புகள் அணைக்கப்படுகின்றன. இதற்காய் வீட்டில் நானும் ஒரு நாள் கொண்டு வந்தேன் நம்பிக்கையில்லா தீர்மானம். இதனால் வீட்டில் நானும் ஒரு நாள் கொண்டு வந்தேன் நம்பிக்கையில்லா தீர்மானம். மறுநாள் முதல் என் மனைவியிடமிருந்து பகலெல்லாம் கண்டன தீர்மானம், இரவெல்லாம் ஒத்திவைப்பு தீர்மானம். அன்று பாடிய கவிதைகள், அதாவது என்ன என்றால், ஒரு கவியரங்கத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அல்லது ஒரு கவிதையை எப்படி சொல்ல வேண்டும் என்று இப்படி மூத்தவர்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரை உள்ள ரயில் நிலையங்கள். அந்த கவிதை நான் எழுதியது 2004-05. ஆனால் சமீபத்திலே அப்படி வைரல் ஆகியது அந்த கவிதை. அதாவது அது ஒரு வார்த்தை விளையாட்டு கவிதை என்று சொல்லலாம், இல்லை அது ஒரு வார்த்தை விளையாட்டு என்று கூட சொல்லலாம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேரில் ஒரு காதல் கவிதை ஒளிந்து கிடக்கிறதே என்று நான் அந்த சொன்ன கவிதை. தாம்பரத்தில் ஏறினேன், யார் இவள்? சானட்டோரியத்தில் சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள். சங்கிலி சிரிப்பால் என் இதய ஓட்டத்தை இப்படி நிறுத்தியவள். என் குரோம்சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு, குரோம்சோம்களின் பேட்டையில் குடியேறியவளுக்கு குரலோ வளம், பல்லாவரம் பாவையின் விழிகள் திரிசூலம், மீனம் பார்க்க துடிக்கும், பழமன் தாங்கலாகும் அவள் பருவம், பரங்கி மலையான என் இதயத்தையே எப்படி கிண்டினாள் இப்படி, தை தை என்றது மனசு, சை தை என்றது அறிவு. தை தை என்றது மனசு, சை தை என்றது சைதை என்றது அறிவு. மாம்பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு என்றிருந்த பொழுதும், கோடை கோடம்பாக்கம், நுங்கை நுங்கம்பாக்கம். மாம்பலம் ஆன மனசுடன் கோடை நுங்கை போல் குழு குழு என்றிருந்த பொழுதும் சேர்த்து பட்டு போனது அவள் எழும்பூர் வந்ததும். இறங்கி கொண்டிருந்தது அந்த இளமை பூங்கா, கரைந்து கொண்டிருந்தது என் காதல் கோட்டை, கடற்கரை மணலில் கட்டிய மாதிரி. எதற்காக சொல்லினா, இது ஒரு வார்த்தை விளையாட்டு.
ஆனால் இது கல்லூரிகளில் சொல்லுகின்ற பொழுது, அதுவும் சென்னையிலே அந்த ரயில் நிலையத்தில் ரயிலில் வரக்கூடிய மின்சார ரயிலில் பயணிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே அவ்வளவு வேகமாக பரவும். ஆக கவிதை என்பது அதற்காக இது மட்டுமல்ல, நல்ல நல்ல கருத்தால் அமைக்க. என்னுடைய தேர்தலை பற்றி நான் ஒரு கவிதை, எனக்கு திடீர்னு ஒரு நாள் மாலன் ஃபோன் பண்ணார். அப்போ சன் டிவியில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார், பத்திரிகையாளர் மாலன். ஜெயந்தா, நான் மாலன் பேசுகிறேன், ஐயா சொல்லுங்கள், தேர்தலை பற்றி நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறீர்களே, அதையும் பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறது, ரெண்டையும் நான் என்னுடைய நிகழ்ச்சியிலே தேர்தல் 2006 என்கிற நிகழ்ச்சி, அதில் நான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். சின்ன கவிதை தான், 4 வரி. தலைப்பு தேர்தல். நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு, நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு. நாவில் சொட்டு மருந்து மழலைகளுக்கு, நகத்தில் சொட்டு மருந்து மக்களுக்கு, இரண்டும் போலியோ. இதை தான் ஆரம்பிச்சார், இரண்டும் போலியோ என்று. இன்னொரு கவிதை வந்து பள்ளிக்கூடத்தை பற்றி, தலைப்பு கொள்ளை. வீடுகளை பூட்டும் பொழுது பள்ளிகளை திறக்கும் பொழுது. தலைப்பு கொள்ளை, வீடுகளை பூட்டும் பொழுது பள்ளிகளை திறக்கும் பொழுது. ஆக அவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க சில பள்ளிக்கூடங்களில். இது இரண்டும் எடுத்து, அதான் சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி முதியோர் தினம் அன்று என்னுடைய ஒரு கவிதை நிறைய இடத்தில் பரவலாக இருக்கும், நிறைய மேடைகளிலே, நிறைய, அது சுகிசிவம் ஐயாக இருக்கட்டும், நிறைய பேர் சொல்வார்கள். அது முதியோர் இல்லத்தை பற்றி ஒரு நீண்ட கவிதை. அதை நான் முடிக்கின்ற பொழுது முடித்திருப்பேன். ஒரே ஒரு ஆறுதல், இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும். இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்துவிட்டு போகும். அதுதான் ஒரு கவிதை என்பது. நீங்கள் தெரிந்த செய்தியை தெரியாத கோணத்தில் சொல்கிற கவிதை ஜெயிக்குங்க. அதான், ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அதை வந்து தெரியாத கோணத்தில் அந்த கவிதையை சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு கவிதையினுடைய வெற்றி என்பது. அப்படித்தான். அப்படி நீங்கள் படிக்க வாசிக்க அதை எங்களுக்கு சொல்லித் தந்தவர் என் காவிய கவிஞர் வாலி. தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக வைத்துக் கொண்டவர். அவ்வளவு பாராட்டுவார். மூத்தவர்களை மதிப்பார், இளையவர்களை பாராட்டுவார். அதான் வாலிக்கு இருந்த மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி உயர் பண்புகள் அவரிடந்து நாங்கள் வெறும் தமிழை மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்கள் கண் முன்னால் வாழ்ந்தவர். அந்த வார்த்தைகள் வந்து அவரை மாதிரி உண்மையிலே சொல்லவே முடியாது. நிறைய நேரம் நான் நிறைய மேடைகளில் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா டெல்லி கணேஷ் தான் அதை சொன்னார். எனக்கு சொன்னதே ஒரு நாள் டெல்லி கணேஷ் தான். நான் உட்காந்துருந்தாங்க, வாலிய அண்ணா ஐயா வந்தார், திடீர்னு வந்தார். வாங்க கணேஷ் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு உட்காந்து எல்லோரிடமும் ரொம்ப பழகுவார். அது வந்து பாபா படத்துக்கு அவர் ஒரு பாட்டு எழுதிட்டு வந்திருக்கிறாரு. உடனே சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். வாங்க அப்படின்னு சொல்லி என்னை வரவேற்றார். உடனே வாலி வந்து, கணேஷ் உங்களுக்கு தான் தமிழ் நல்லா தெரியுங்களா, உள்ளே வாங்க என்று சொல்லி நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்தோம். உடனே வந்து ரஜினி சூப்பர் ஸ்டார் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வாலி சொன்னார், பாட்டை அவங்கள்ட்ட வாசி காமிக்கட்டுமானார். மாயா என்று ஒரு பாடல் வாலி எழுதிட்டு போயிருக்காரு. வாசிங்க என்னன்னு இருக்காரு. வாசிப்பையா, ஆனால் வந்து இடையில எந்திரிக்கக்கூடாது தெரியுமில்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கவிஞர் வாலி இவரோடு பேசுவதை நான் பக்கத்திலிருந்தே பார்த்துருக்கிறேன். அதாவது வெறும் கற்பனை அல்ல, தமிழகத்தின் மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவரோடு எல்லோரும் பேசுவதற்கே பயப்படுவார்கள். ஆனால் அவர் பேரை சொல்லி, என்னையா நீ முட்டாள் மாதிரி பேசுவார், நானே கேட்டிருக்கேன். அந்த துணிச்சலை வளர்த்து கொண்டவர் வாலி. உண்மையிலே ஒரு சிங்கம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் வந்து ரஜினிகிட்ட சொல்லார், நான் வாசித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்திரிக்கக்கூடாதுயா, பாட்டை முடிப்ப கேட்பேன்ல, கேட்குறேன் வாசிங்கன்னுக்காரு. வாசிக்க ஆரம்பிச்சோடனே ரஜினி காதில் வந்து ஒருத்தர் ஏதோ சொன்னோடனே, அண்ணன் ஒரு நிமிஷம், இப்போ தானேயா சொன்னேன் முழுசாக உட்காரு, நீ முதல் வரி எந்திரிச்சோன்னே எந்திரிக்கிறியனாரு. இல்லைண்ணே வந்துடுறேன்னு சொல்லி வெளியே போனால் வைரமுத்து வந்திருக்கிறார். வைரமுத்தை ரிசீவ் பண்ணி ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு இங்கே வர்றாரு. வந்து வாலிகிட்ட சொல்கிறார், அண்ணன் சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுன்னு இன்னைக்கு என்று சொல்கிறார். சிங்கமும் புலியும் சந்திக்க போதா, என்னையா வைரமுத்து வந்திருக்காரா என்று கேட்கிறார். ஆமாண்ண, அதோடு நிறுத்தினால் வாலி அல்லவா. உடனே வாலி கேட்டாரா, சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுன்னு சொன்னியா, இங்கே 2 பேரில் யார் சிங்கம்? என்ன 2 பேரும் தானே, நீ தானையா சொன்ன சிங்கமும் புலியும் சந்திக்க போகுதுன்னு. அப்போ எங்கள் 2 பேரில் யார் சிங்கம் சொல்லு. ரஜினி அப்படியே தழும்புகிறார். வாலி, நான் சொல்லட்டுமாயா, நான் தாயா சிங்கம், தாடி வச்சிருக்கேன்ல. அதாவது மின்னல் வேகத்தில் சார் எப்படி முடியும் இப்படி பேசுவதற்கு? மின்னல் வேகத்தில் இந்த வார்த்தைகளை கொட்டுகிறார். எம்ஜிஆர் கூட ஒரு படம் தலைவன் என்று நினைக்கிறேன், என்னென்ன நீங்கள் வந்து பாட்டை வந்து தலைவன் வாராது இருப்பானோ அந்த பாட்டு, அதனால தான் படம் வராமலே இருக்கு உனக்கு அப்படின்னு வாலிட்டு சொல்கிறார். அந்த பாட்டுனால தானே படம் லேட்டாகுதுன்னாரு.
உடனே வாலி எம்ஜிஆர் சொன்னார், என்ன அது கிடையாது, காரணம் என்ன தெரியுமா, தாமஸ் பிக்சர்ஸ் அவன் இசன்னாவை தாமஸ்ன்னு போட்டிருக்கான், தப்பாக போட்டிருக்கான், தாமஸ் பிக்சர்ஸ்ன்னு அடிச்சிடலாம் தான் படம் வராமல் இருக்குது. வாலி உடனே பதில் சொல்கிறாரா, எப்படி சொன்னாலும் சமாளிப்பீங்களே, வாலிட்டு சொன்னாரா. ஆக அந்த வார்த்தை வங்கியாக ஒரு மனிதன் கவிஞனாக ஜெயிக்க வேண்டும் என்றால் தன்னை ஒரு வார்த்தை வங்கியாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரூக்களின் மருத்துவமனையிலே எம்ஜிஆர் சிகிச்சை பெறுகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் ஒலித்த பாடல் ஐயா வாலி எழுதிய இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ ஒளிவிளக்கு, தலைவா உன் காலடியில் எங்கள் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு. அந்த பாட்டு வாலி எழுதிய பாடல் ஒளிவிளக்கு படத்தில். எம்ஜிஆர் திரும்பியுடன் வாலி பார்க்க போகிறார். விஎன் ஜானகி அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. வாலியை பார்த்தவுடன் விஎன் ஜானகி கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுச்சான். ஏன்னா இவர் எழுதிய பாடலாளவா என் தலைவன் பிழைத்து வந்திருக்கிறான், அந்த பிரார்த்தனை அப்படின்னு வாலியை பார்த்தா அப்படியே கண்ணீர் வந்துருச்சான். கண்ணீர் வருகிறவர்களே வாலியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே சொன்னாங்களாம், தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் அப்படின்னாராம். சொல்லி வாய் மூடலையாங்க. உடனே வாலி சொன்னாராம், தலைவர் பிழைத்தது உங்கள் தாலி பாக்கியம். வாலி பாக்கியம் சொன்ன உடனே அதற்கு ஏற்றாற்போல் தாலி பாக்கியம்னு வார்த்தையை போடுறாரு. அது சாதாரணமானதில்லை. வாசிப்பு அது வாசிக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நினைவு நாடாக்கள் என்று தொடர் எழுதினார் ஆனந்த விடனிலே. அது புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் நீங்கள் வாசியுங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் புத்தகங்களை வாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்ற பொழுது என்னுடைய ஒரு கவிதையை அதில் பயன்படுத்தியிருப்பார். என் நண்பர் ஜெயந்தா சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு சின்ன கவிதை, புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம், புத்தகங்களோ நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும். இதான் என்னுடைய கவிதை. இந்த கவிதையை போட்டு பண்ணியிருப்பார். எவ்வளவு மகா கவிஞன். அவன் நினைச்சிருந்தா அடுத்து உடனே எழுதி போடலாம். இளையவர்களை பாராட்ட வேண்டும், மூத்தவர்களை வணங்க வேண்டும், தன்னுடைய கொள்கையாக வைத்திருந்தார். வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. ஒருவன் கவிஞனாக ஜெயிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு வார்த்தை முக்கியம். நான் ஒரே ஒரு கவிதையை சொல்லி, அதாவது வார்த்தை என்பது அவர் எவ்வளவு கனமாக இருந்தார் என்று காமராஜரை பற்றி கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதையும் வாலி இருக்கிற ஒரு கவிதையும் சொல்கிறேன். வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருப்பார் வாலி. ஒரு கவிதை என்பது அப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பார். கண்ணதாசனுடைய எழுதிய கவிதை ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் எல்லா மேடையிலும் சொல்லுவார். தன்னிலவே தங்கமே என்று அழைத்து, ஒரு பெரிய சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதுமில்லை. காமராஜரை பற்றி தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. இது கண்ணதாசனுடைய கவிதை. அதே காமு ஷெரீப் தலைமையில் நடந்த கவியரங்கத்தில் வாலி பாடியிருப்பார். சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன், ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டார். நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணய மிக்கவன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே, ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ரெண்டு பொருள் ஒன்று. ஆனால் இதில் கூடுதலாக ஒரு வார்த்தை விளையாட்டு. அதான் காவிய கவிஞர் எப்போவுமே அந்த வார்த்தை விளையாட்டில் ரொம்ப கவனமாக இருப்பார். அது சொல்லி அவரை பற்றியே ஒரு நாள் முழுக்க பேசலாம். ஒரு திரைப்பட பாடல் எழுதும்போது கூட எங்கேயாவது அந்த கதாநாயகனை பற்றி ஒரு வார்த்தை வந்துடும், அவன் யாருன்னு சொல்லிடுவார். நீங்கள் நிறைய பாடல்கள் அப்படி தான் அவருடைய. அதுதான் எம்ஜிஆருக்கு பிடித்தது. அது எம்ஜிஆருடைய பிம்பத்தை மிகப்பெரிய ஒரு கட்டமைத்து கொண்டு வந்தவர். நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துல பார்த்தா நீங்கள் இன்று இதய வீரை படத்தில் திருநிறை செல்வி மங்கையர்க்கரசின்னு பாட்டு இருக்கும். அதில் அண்ணங்காரன் எழுதுவான், அண்ணங்காரன் நிற்பான், தங்கச்சி கல்யாணத்தில் கலந்துக்க முடியாமல் தள்ளி. ஆனால் அண்ணனே சொல்ல மாட்டார். அண்ணனின் கண்கள் குளமாகன்னு சொல்ல மாட்டார், ஏழையின் கண்கள் குளமாக. அண்ணனுக்கு பதில் அங்கே ஏழைன்னு வார்த்தை போடுவார். அந்த பிம்பம் எம்ஜிஆருக்கு ஒரு பிம்பத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று கட்டமைத்தவர் வாலி. ஒரு பாடலாசிரியன் எப்படி இருக்க வேண்டும், அதுதான் உண்மை. அவர் சொல்வார், எம்ஜிஆர் தலையிட்ட ஒரே ஒரு பாடல் நேற்று இன்று நாளை படத்திலே, தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று. அதனால்தான் அந்த பாடலில் மட்டும் வாலியின் பெயரை எம்ஜிஆர் படத்திலேயே சொல்லுவார். பாடல் கவிஞர் வாலி, இசை எம்.எஸ். விஸ்வநாதன் என்று அந்த பாடலிலே வரும். முதலில் அந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன். எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. இல்லை, நேற்று இன்று நாளை என்று இந்த பாட்டில் வர வேண்டும் என்று சொன்னாராம். சில அரசியல் செய்திகளையும் சொல்லியிருக்கார். எம்ஜிஆர் தலையிட்ட ஒரே பாடல் தான் என்று சொல்லுவார். அதனால் எம்ஜிஆர் ஒரு இடத்தில் தான் நேற்று இன்று நாளை வர வேண்டும் என்று சொன்னார். நான் 2 இடத்தில் நேற்று இன்று நாளை என்று வர வைத்தேன். அதாவது அதுதான் எம்ஜிஆருக்கு பிடித்தது என்றால் கடைசி வரையிலும் கட்சியில் சேரவில்லை. அவர் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுத்தி வைக்கிறேன், அதிலே பதிவு பண்ணுகிறார், ஆண்டவனே சேருங்க, ஸ்ரீரங்கத்தில் உங்களுக்கு எம்எல்ஏ நிறுத்தி வைக்கிறேன். சேரவில்லை. கடைசி வரையிலும் அவர் அரசியலில் சேரவில்லை. ஆனாலும் அவருக்குரிய இடம் அப்படியே இருந்தது. அதுதான் ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என் கண்முன்னால் நான் பார்த்த மிகப்பெரிய உதாரணம் என் ஞானத்தந்தை வாலி. ஆக இவ்வளவு நேரம் கவிதைகளை பற்றி உங்களோடு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் தமிழுக்கும் நண்பர் சிவகுருநாதன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.